இதுதான் அம்மா என் கேள்வி. கருமேனி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. ஒன்றரை மருமகன் வீட்டுக்கு போய் கொஞ்ச காலம் ஒன்றரை பொண்ணுக்கு பாதுகாப்பாரு. இதோட இந்த பஞ்சாயத்து கலையுதுங்க. வாரணுங்க. வரமா அட எனக்கு சம்பந்தி வாங்க 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 எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்சம் நேரமாச்சு. ஐயோ நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேனுங்க சம்பந்திய. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து 10-15 வருஷம் ஆகுது. கற்பக நிச்சயத்துக்கு வந்தது. ஐயோ எனக்கு கையும் வரல காலும் வரல. ஏன் கற்பகா சம்பந்தி குடிக்க ஏதாச்சும் கொடுத்தியா? பரவாயில்லைங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசி பார்த்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, அதான் கிளம்பிட்டேன். பேச்சுவார்த்தைங்களா? எனக்கு ஒன்றும் புரியலீங்களே. நான் சொல்றேனுங்கம்மா, பஞ்சாயத்துல இவருக்கு சாதகமா பேச சொல்லி கேட்க வந்திருக்காருங்க. ஆட ஏனுங்க சம்பந்தி, உங்க தகுதி என்ன கௌரவம் என்ன? கற்பக சின்ன பொண்ணு, அதுகிட்ட என்னத்த பேச்சுவார்த்தை நடத்துறது? பெரியவங்க நாம பேசிக்கலாங்க சம்பந்தி. ஐயா கற்பகா போய் ஒரு சொம்பு மோர்க்கல் எடுத்துட்டு வா போ. சரிங்க. இல்ல சீக்கிரம் போ. பரவாயில்ல. சம்பந்தி நீங்க முதல்ல உட்காருங்க. அட பரவாயில்ல. உட்காருங்க சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. இத பாருங்க, நான் இங்க வந்தது விவகாரம் பண்றதுக்குன்னு முதலே சொல்லிக்கிறேன். சரிங்க. நடந்து போச்சு. அதை திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. என்ற பையன் செஞ்சது தப்புதான். அதை நியாயப்படுத்தி நான் பேசவும் தயாரா இல்லைங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு குடும்பமும் பேசி தீர்த்துக்கலான்னு தான். சம்பந்தி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற பொண்ணு தானுங்க. அதனால சந்தி சிரிக்க வைக்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கும் இல்லைங்க. ஆனாலும் மறக்கிற அளவுக்கு மனசும் இல்லைங்க, மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மையும் எனக்கு இல்லைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. எவ்வளவு பெரிய மனுஷன் என்ற ஊடு தேடி வந்திருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுங்க. நான் என்ற பொண்ணுகிட்ட பேசுறேனுங்க சம்பந்தி. மா ஆ. இந்தாங்க. ஏன் கற்பகா மோர்ல உப்பு சரியா போட்டிருக்கில்ல? போட்டிருக்கேன். என்னங்க சம்பந்தி, குடிங்க சம்பந்தி குடிங்க. ஏங்கண்ணா சம்பந்தி இவ்வளவு தூரம் நம்ம வீட்டு படி ஏறி வந்திருக்காருல்ல, அதுக்காகவாது நம்மளும் கொஞ்சம் இறங்கி போறது நல்லதானே? என்னம்மா சொல்றீங்க? ஊரே கையெடுத்து கும்புற பெரிய மனுஷன் நம்மள கண்டாலே கோமட்டதுன்னு மூஞ்சிய சுழிச்சவரு. இன்னைக்கு நம்ம கிட்ட கையேந்தி வந்து நிக்கிறாரு. நாம அலட்சியப்படுத்தினா நல்லாவா இருக்கும்? சம்பந்தி, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. கற்பகம் சின்ன பொண்ணுங்க, தான் பிடிச்ச மொசலுக்கு 3 காலும் புடிவாதமா இருக்குதுங்க. நான் பையனை பெத்தவன், நீங்க பொண்ணை பெத்தவங்க. அவங்கள வாழ வைக்கிறதானுங்களே நியாயம். சம்பந்தி நான் என்ற பொண்ணை பத்தியோ உங்க பையனை பத்தியோ யோசிக்கவே இல்லை. இப்ப நான் நினைக்கிறதுலாம் உங்களை பத்தி தானுங்க. நீங்க தலை குனிய கூடாதுங்க. என்ற சம்பந்தி மான மரியாதை இழக்க கூடாதுங்க. உங்க கௌரவம் காப்பாத்தப்படணுமுங்க.
உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தானுங்களே. எனக்கு சம்பந்தி நான் சொல்றது சரிதானுங்களே? ஆமாங்க சம்பந்தி, சரியா தான் சொன்னீங்க. சம்பந்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனுங்க. நீங்க என்ன நினைச்சு எங்களை தேடி வந்தீங்களோ அதுக்கு ஒத்துக்கிறேனுங்க. நீங்க எப்படி பஞ்சாயத்துல சொல்றீங்களோ அப்படியே சொல்லி போடுறோம்ங்க. ரொம்ப சந்தோஷங்க. மோர் குடிங்க சம்பந்தி. இந்தாங்க சம்பந்தி, உங்க பேச்சு கொஞ்சம் மொட்டத்தனமா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனசுங்க. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் புறப்படுறேன். கற்பகம் வரட்டுமாமணி? சம்பந்தி உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சேங்க சம்பந்தி. ஏனுங்க இந்த மானம் மறுவாத கௌரவதன்னா சொல்றீங்களே அதுக்கு என்னங்க விலை? அது ரொம்ப விலைங்களா? இல்லைங்க, நான் ஏன் கேக்குறேன்னா எல்லாத்துக்கும் விலைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? உலகத்துல எல்லா பொருளுக்குமே விலைன்னு இருக்குங்க. இந்த மானம் மரியாதை கௌரவதை இதுக்கெல்லாம் என்ன விலை வச்சிருக்கீங்க? சம்பந்தி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலீங்க. அப்பா கால் வலிக்குதுங்க, அதான் உக்காந்தேன். பரவாயில்லைங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணு செஞ்சா நீங்க எங்களுக்கு ஒண்ணு செய்யணும் இல்ல, அதானுங்க முறை. அதுவும் சரிதானுங்க. உங்களுக்கு சாதகமா நாங்க பஞ்சாயத்துல பேசினா நீங்க எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்னால முடிஞ்சதை கொடுக்கறேனுங்க. உங்ககிட்ட இருக்கிறதானுங்க கேட்க போறேன். இல்லாத கேட்டா பாவம் நீங்க எங்க போவீங்க? அதாவதுங்க உங்க வீடு காடு தோப்பு தொரவு வயலுன்னு உங்க பணயத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் என்ற பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. என்ற பொண்ணு ஆறு இல்லைங்களே, உங்க மருமவ தானுங்களே. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பணயத்தோட பொறுப்பை என்ற பொண்ணு கிட்ட தானே கொடுக்க போறீங்க. அதை இப்பவே கொடுங்கன்னு சொல்றேன். இது தப்புங்களா? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பணயத்தோட பொறுப்பை என்ற பொண்ணு கிட்ட தானே கொடுக்க போறீங்க. அதை இப்பவே கொடுங்கன்னு சொல்றேன். இது தப்புங்களா? என்ற பொண்ணு படிச்சவள அடுப்பங்கரையில விட்டுருந்தா இவ என்னதானுங்க பண்ணுவா? பொறுப்பை கையில கொடுத்து பாருங்க, பணயத்தையும் பாத்துக்குவா, உங்க வீட்டு நிர்வாகத்தையும் பாத்துக்குவா. இப்ப 2 குடும்பமும் ஒரே குடும்பம்னு ஆகி போச்சு இல்லைங்களா? உங்க மான மறுவாதைய காப்பாத்துறதுல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? நாங்க கேட்டதுக்கு நீங்க சரின்னு சொன்னா நீங்க கேட்டு வந்ததுக்கு நாங்களும் சரின்னு சொல்லி போட போறோம். சரி, கொடுத்து போறேன். நெசந்தானுங்களா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. நான் சொன்னதுதான். அது எனக்கு தெரியுமுங்க. என்ற பொண்ணு கற்பகம் சின்ன பொண்ணு இல்லைங்களா? இதுக்கு நம்பிக்கை வரணும்னா வாக்கு மட்டும் பத்தாதுங்களே. என்ன செய்யணும்? என்ற பொண்ணுகிட்ட நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏங்கண்ணா இங்க வாங்கண்ணா. தள்ளி நின்னா ஒன்ற மாமனார் எப்படி சத்தியம் பண்ணி கொடுப்பாரு? இங்க வந்து நில்லு. இனிமே நீங்களாச்சு உங்க மருமவளாச்சு, இடையில நான் எதுக்கு? ஆடா கையை நீட்டுக்கண்ண.
நடக்க போற பஞ்சாயத்துல என்ற குடும்பத்துக்கு சாதகமா நீங்க நடந்துக்கிட்டா அதுக்கு பிரதி உபகாரமா என்ற பண்ணையுடைய மொத்த பொறுப்பையும் என்ற மருமக கற்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சத்தியம் பண்றேன். சரி கண்ணு, நீ இப்போ ஒன்ற புருஷ வீட்டுக்கு கிளம்பு. நான் நம்ம வீட்டுக்கு போய் என்ன துணிமணிலாம் எடுத்துட்டு நாளைக்கு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஆ, ஆ, கண்ணு என்னங்கம்மா? நாங்க வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கச்சேரி வச்சுப்போம். இத பாரு கண்ணு, ஒன்ற புருஷங்கிட்டையும் மத்தவங்க கிட்டயும் பண்ணையார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த சொல்லிடாத. அதை எப்படி சொல்லணும், அந்த குடும்பத்தை எப்படி அள வைக்கணும்னு இந்த அம்பராம்பாளையம் பரமேஸ்வரிக்கு தான் தெரியும். நீ கிளம்பு கண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. கற்பகம், கற்பகம், என்ற மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலையா? உன்ற கோவம் நியாயம்தான். நீ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னது ரொம்ப சரிதான் கற்பகம். வேணும்னா பறிஞ்சு பேசுறதும் வேணாம்னா தூக்கி எறியறதும் இந்த ஆம்பளைங்களோட சுவாபம்னு சொன்னியே, அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறது ஒரு குடும்ப தலைவியோட கடமைங்கிறத நீ ஊர் மத்தியில நிரூபிச்சிட்ட. நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் கற்பகம். பொம்பளை மனசு புரிஞ்சுக்கிட்ட ஆம்பளை இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கற்பகம். இனிமேட்டுக்கு உன்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. பஞ்சாயத்துல உங்களை நான் காட்டி கொடுக்கலங்கிறதுக்காக என்ற மேல கரிசனம் காட்டுறீங்களாக்கும்? ஊருக்கு புருஷன் பொண்டாட்டியாவும் வீட்டுக்குள்ள அந்த உறவு இல்லாமலும் வாழ்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு ஏற்கனவே நான் வந்துட்டேனுங்க. புருஷன் மனசு கோணாம வாழ்றவதானுங்க பொண்டாட்டி. பிடிக்காத புருஷன்கிட்ட எப்படி வாழணுங்கிறது உங்ககிட்ட தானுங்க கத்துக்கிட்டேன். எனக்காக உங்களை நீங்க மாத்திக்க வேணாங்க. தினமும் மூஞ்சியை காட்டுங்க, எடுத்தெறிஞ்சு பேசுங்க, அடிங்க, உதைங்க. எதுவும் புதுசா பாக்குறவங்களுக்கு தாங்க பயமா இருக்கும். எனக்கு தான் பழகி போச்சே. புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்த பரமசிவன் பார்வதிக்கே சண்டை வந்திருக்கு. கோவத்துல பார்வதியை பஸ்மமாக்குனவர் தானே பரமசிவன். தெய்வமா பிறந்த பார்வதிக்கே இந்த நிலைமைனா மனுஷியா பிறந்த இந்த கற்பகம் இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமாங்க? சும்மா வார்த்தையால என்னை கொல்லாத கற்பகம். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தன் உடம்புல பாதிய பார்வதி கொடுத்தாரு. ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல சமன்னு சொன்னாரு. இப்போ நான் கூட அந்த எண்ணத்துல தான் ஒன்று முன்னாடி வந்து நிக்கிறேன். புரிஞ்சுக்கோ கற்பகம், இனிமேட்டுக்கு நீ வேற நான் வேற இல்ல, ஒத்துமையா வாழ்வோம். எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு நம்ம சந்தோஷத்தை நாமளே கெடுத்துக்கணும்? உண்மையாலுமே என்ன நேசிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு சாதகமா பேசுனதுனால இப்படி பேசுறீங்களா? ஒருத்தரை உண்மையா புரிஞ்சிக்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் இல்ல? உண்மையை புரிஞ்சிக்க எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் தான்
அந்த பஞ்சாயத்து. எப்படியோ என்ன புரிஞ்சிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம்ல. எப்படியோ என்ன புரிஞ்சிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம்ல. சிரிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே சிரிக்கலாம்ல. அப்பா அம்மாவை இப்படி பார்க்க மாட்டோமான்னு தினத்திக்கும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் படுப்பேன். என்ற வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. 2 பேரும் இவ்ளோ நல்லவங்களா இருந்துட்டு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சண்டை போட்டீங்க 2 பேத்துக்குமே அடிதான். ஆ? அப்பனும் பொண்ணும் அடிக்கிறது மட்டும் எப்பவுமே மறந்துடாதீங்க. ம்? என்ன பண்றது? அவ உடம்புல என்ற ரத்தம் தானே ஓடுது. என்ற புத்தி கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்பா, எனக்குன்னு சில ஆசைங்க இருக்கு, சொல்லட்டுங்களா? சொல்லுங்கன்னு. எப்பயும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்காவது என்று கூட அன்பா பேச மாட்டீங்களான்னு நான் தினத்திக்கும் ஏக்கத்திலே இருப்பேன். ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் தான் சொல்லுவேன். ஒரு நாள் ஆச்சு நீங்க 2 பேர் உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? நானும் உங்ககிட்ட பேசலான்னு வருவேன். அம்மா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க, நீங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து டென்ஷனாவே இருப்பீங்க. 2 பேரையும் பார்த்துட்டு பேசாம போய் படுத்துருவேன். இந்த வீட்ல வந்து ஏன் பிறந்தோம்னு எத்தனை நாள் நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ சிரிச்சு பேசுற அப்பா, அதை பார்த்து சந்தோஷப்படுற அம்மா, இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கற்பகம், குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் குழந்தைங்களுக்காக பொறுத்து போய் வாழ்றோம்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. உண்மைதானுங்க. இவளுக்கும் புரியுற வயசு வந்துருச்சுல்ல. பாரதி, இனிமேட்டுக்கு நானும் உன் அம்மாவும் சண்டையே போட மாட்டோம், சரியா? சொன்னா மட்டும் பத்தாது. மா, இப்படி வாங்க. 2 பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. பண்ணுங்கப்பா. ப்ராமிஸ்டா கண்ணு. மா, நீங்களும் பண்ணுங்க. இந்த ப்ராமிஸ எப்பவும் மெயின்டைன் பண்ணணும். சரி கண்ணு. கற்பகம், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னங்க? உனக்கு கர்ப்பம் கலைஞ்சது நான் அடிச்சதுனால தானா? அதை விடுங்க, அதை நானே மறந்துட்டேன். இல்ல கற்பகம், மனசு உறுத்திட்டே இருக்கு, அதான் கேக்குறேன். அதை விடுங்க. இல்ல தெரிஞ்சுக்கிட்டா. வேணாங்கிறது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏன் இப்ப சொன்னாதான் என்னவா? போச்சுடா, திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுதான் நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸா? இன்னைக்கு நம்ம 3 பேரும் மொட்டை மாடியில உட்காந்து நிலா வெளிச்சத்துல சாப்பிட போறோம். வாங்க. ஆ? நீங்க 2 பேர் போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போங்க. சரி வாங்க போ. வாடகை. உனக்கு சாதகமா பஞ்சாயத்துல எதுக்கு சாட்சி சொன்னேன்னு தெரியாம சந்தோஷப்படுறியா? போ போ, இந்த கற்பகம் யாருன்னு காட்டுறேன். டேய் ரத்னா,
நம்ம வீட்ல வரிசையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா. அதனால நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வந்துடலாம். என்னப்பா சொல்ற? அப்படிங்கிற ஆமாங்க, அத்தை சொல்றதான் சரி. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. கற்பகம், ஒட்டி படுக்கையோட வந்துட்டா ராட்சசி. அடட, வாங்க சம்மந்தி. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க, உள்ள வாங்க. அட வாங்க சம்மந்தி. ஆ